எவ்ரிவன் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, இந்த டாடா கேபிட்டல் ஐபிஓட பார்ட் 1 வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுல இந்த கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுது, பிசினஸ் மாடல் அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் எப்படி இருக்காங்க, இது எல்லாமே டீட்டெயில்டா பியர்ஸோட கம்பேர் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அந்த பார்ட் 1 டீட்டெயில் அனாலிசிஸ செக் பண்ணி பாருங்க. இந்த பார்ட் 2 ஃபைனல் ரிவ்யூல பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த கம்பெனி மே 2025ல டாடா மோட்டார்ஸோட மெர்ஜ் ஆயிருந்துச்சு. ஸோ இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்னென்ன ரிஸ்க் இருக்கு, அண்ட் இந்த கம்பெனில என்னென்ன வேற அதர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ ஷார்ட் டெர்ம் ஆர் லாங் டெர்ம் குரோத் ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்படி பண்ணலாம், எந்த அளவுக்கு லிஸ்டிங் கெயின் சான்சஸ் இருக்கு, இது எல்லாமே டீடைலா ஃபைனல் ரிவ்யூவா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ டாடா மோட்டார்ஸ் மெர்ஜ் ஆகுறதுனால இந்த கம்பெனி ஸ்கேலிங் வைஸ் பார்த்தீங்கன்னா, FY23ல இவங்களோட லோன் புக் 1.2 லேக் க்ரோர்ல இருந்து கரண்ட் இயர்ல 2.33 லேக் க்ரோரா வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 2 இயர்ஸ்ல டபுள் த மடங்கு இவங்களோட லோன் புக்கோட growth இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி வைஸ் கம்பேர் பண்ணும்போது இவங்க தேர்ட் லார்ஜஸ்ட் என்பிஎஃப்சியா இருக்காங்க. ஸோ இந்த மெர்ஜிங்னால இந்த கம்பெனியோட ஸ்கேலிங் வைஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ அதர் தேன் தட் நான் ப்ரீவியஸ் வீடியோல இந்த கம்பெனில கிராஸ் என்பிஏ, நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ டோட்டல் லோன்ஸ்ல எவ்வளோ லோன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ கஸ்டமர் வந்து மோர் தென் 90 டேஸ்க்கு மேல எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ணாம இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லோன்ஸ் எல்லாமே பேட் லோன்ஸா வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேட் லோன்ஸ் வர இம்பாக்ட்ட ஓவர் கம் பண்றதுக்காக பேங்க் இல்லைன்னா என்பிஎஃப்சி பார்த்தீங்கன்னா, செர்டைன் அமௌண்ட்ட வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் ப்ரொவிஷன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா, கிராஸ் ஸ்டேஜ் 3 லோன்ஸ் அண்ட் நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா, நெட் ஸ்டேஜ் 3 லோன்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிராஸ் என்பிஏன்னா பார்த்தீங்கன்னா, ஓவராலா எவ்வளோ பேட் லோன்ஸ் இருக்கு, எவ்வளோ இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவராலா எவ்வளோ ஃபினான்ஷியல் லாஸ் இருக்குன்றத நம்ம கிராஸ் என்பிஏ மூலமா தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் நெட் என்பிஏ பொறுத்தவரை நெட் என்பிஏனாலும் கிராஸ் என்பிஏ தான். பட் இந்த ப்ரொவிஷன் எக்ஸ்பென்ஸை ரெடியூஸ் பண்ணிட்டு ஆக்சுவலா எவ்வளோ பேட் லோன்ஸ் இருக்குன்றத நம்ம நெட் என்பிஏ மூலமா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கரண்டா பார்த்தீங்கன்னா, கிராஸ் என்பிஏ 2.1%, நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 1%ன்னு இருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, லோயஸ்ட் ரேஞ்சில தான் இருந்திருக்காங்க. ஸோ FY25ல பார்த்தீங்கன்னா, 1.5%லேருந்து 1.9% ஆல்மோஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் வந்து மெர்ஜ் ஆனதுனால தான். ஸோ டாடா மோட்டார்ஸ்ல என்பிஏ வந்து அதிகமா இருந்ததுனால, கரண்ட் இயர்ல இந்த டாடா கேபிட்டலோட நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸோட வேல்யூ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த டாடா மோட்டார்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணி பார்த்தோம்னா, கரண்ட் இயர்ல 1.5% தான் இருக்கு. ஸோ 0.4% வந்து இந்த மெர்ஜிங்னால தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் என்பிஏ பொறுத்தவரை ஜஸ்ட் 0.5% தான். பட் கரண்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா 0.8% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ Q1 டேட்டா படி பார்த்தீங்கன்னா, கிராஸ் என்பிஏ லோன்ஸ் பார்த்தீங்கன்னா, டோட்டல் லோன்ஸ்ல 2.1% வந்து இந்த பேட் லோன்ஸ் வந்து இந்த கம்பெனி வச்சிருக்காங்க. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 54%. ஸோ இந்த பேட் லோன்ஸ வந்து ஓவராலா பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பாதி தான் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இன்னும் பேலன்ஸ் 46% வந்து ப்ரொவிஷன் வந்து கவர் பண்ணணும். ஸோ இதுவும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டரா தான் இருக்கு. இந்த கம்பெனி மெயினா ஏர்ன் பண்றது கஸ்டமர் பே பண்ற இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங்ஸ் மூலமா தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் நெட் இன்கம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ஸ்ட்ராங்கா வந்து குரோ ஆயிட்டே வராங்க. அண்ட் இந்த கம்பெனி ஏர்ன் பண்ற இன்ட்ரெஸ்ட்னால வர ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இயரும் 5%ன்னு ஸ்டேபிளா வந்து மெயின்டெயின் பண்றாங்க. இது ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர். ஸோ இந்த கம்பெனி அதாவது டாடா கேபிட்டல் வாங்கியிருக்கிற கடனுக்கு பே பண்ற ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் 7.3%ல இருந்து கரண்ட்டா பார்த்தீங்கன்னா 7.8%. ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த கம்பெனில டெப்ட் இன்க்ரீஸ் ஆகுது. டெப்ட் டூ ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா, அதிகமா 6.5 டைம்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம மெர்ஜிங் மூலமா பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸோட பாரோயிங் காஸ்ட் வந்து அதிகமா இருக்கு. 8.4%. ஸோ இந்த கன்சாலிடேஷனாலயும் பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் அ பாரோயிங்கோட ரேட் வந்து அதிகமா இருக்கு. ஸோ கரண்ட் இயர்ல ஃபினான்ஸ்க்காக பே பண்ற எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 15,000 கோடி வரை பே பண்ணியிருக்காங்க. ஸோ இது இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 57% வரை இந்த ஃபினான்ஸ் காஸ்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த ஐபிஓ மூலமா பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 6,846 கோடி வரை ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமா ரைஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஐபிஓ மூலமா ரைஸ் பண்ற இந்த ப்ரொசீட்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா, இந்த டெப்ட்ட வந்து ரீபே பண்றதுக்காக யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலா டயர் 1 சிட்டி எக்ஸ்பான்ஷன், நியூ ஏஜ் கம்பெனிஸ்ல டிஜிட்டல் அண்ட் ஜென் ஏஐ பேஸ் பண்ணி அட்வான்ஸ் டெக்னாலஜில இன்வெஸ்ட் பண்ணி இவங்களோட ரெவென்யூ குரோத்த வந்து இம்ப்ரூவ் பண்ண போறதா வந்து மேனேஜ்மென்ட் சைடு வந்து சொல்றாங்க. ஸோ ஸ்டில் பாரோயிங் வந்து பே பண்ணி இவங்க செட்டில் பண்ணாம இவங்களோட குரோத்துக்காக யூஸ் பண்றதுன்றது ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர் தான். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, கிரெடிட் காஸ்ட்.
ஸோ இந்த கிரெடிட் காஸ்ட்னா என்னன்னா, இந்த கம்பெனி ஃபியூச்சர் லாஸ்க்கு லோன் லாஸ்க்கு வர அந்த ரிஸ்க்க டேக்கிள் பண்றதுக்கு இவங்க ரிசர்வ் பண்ணியிருக்கிற அந்த புரோவிஷன், பிளஸ் இந்த கம்பெனியால வாங்கவே முடியாத சில லோன்ஸ் இருக்குல்ல. அதாவது ஆக்சுவல் லோன் பேலன்ஸ் ஷீட்ல இருந்தே ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரைட் ஆஃப் பண்ணியிருக்கிற இந்த லோன்ஸ் பிளஸ் புரோவிஷன் இதனால வர இந்த லாஸஸ் எல்லாமே இந்த கிரெடிட் எக்ஸ்பென்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, 592 கோடி. கரண்ட் இயர்ல 2826 கோடி. ஸோ கிரெடிட் எக்ஸ்பென்ஸ் வந்து மேஜரா அதிகமாயிருக்கு கரண்ட் இயர்ல. ஸோ இந்த டாடா மோட்டார்ஸ எக்ஸ்க்ளூட் பண்ணி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா, 1551 கோடி. ஸ்டில் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர கம்பேர் பண்ணும்போது அதிகமா தான் இருக்கு. கிரெடிட் காஸ்ட் ரேஷியோனா என்னன்னா, இது வந்து ஆக்சுவல் லோன்ல இந்த எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருக்குன்றத மென்ஷன் பண்ணுது. ஸோ எஃப்ஐ 23ல 0.6, 0.4 கரண்ட் இயர்ல 1.4%. ஸோ Q1 டேட்டா படி பார்த்தீங்கன்னா 1.6% இருக்கு. ஸோ கரண்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷியோவும் அதிகமா இருக்கு. டாடா மோட்டார எக்ஸ்க்ளூட் பண்ணி பார்த்தோம்னா 0.9%. ஸோ இந்த கிரெடிட் காஸ்ட் அதிகமா ஆயிருக்கிறதுக்கு மேனேஜ்மென்ட் சைடு என்ன சொல்றாங்கன்னா, மெர்ஜிங்னால தான் இவங்களோட கிரெடிட் காஸ்ட் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸ்டில் இவங்களோட ஃபியூச்சர் எடுத்து அதாவது பாஸ்ட் டேட்டாவ எடுத்து பார்த்தீங்கன்னா, 1%க்கு பிலோ 1% கீழ தான் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு வராங்க. ஸோ டாடா மோட்டார்ஸ எக்ஸ்க்ளூட் பண்ணி பார்த்தோம்னா 0.29% தான். ஸ்டில் 1%க்கு ஸ்லைட்டா கீழ இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா, இவங்களோட டார்கெட் வந்து கிரெடிட் காஸ்ட்ட 1%க்கு கீழ கொண்டு வர போறதா தான் மேனேஜ்மென்ட் சைடு வந்து சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் கரண்ட்டா அதிகமா இருக்குன்றது ஒரு மேஜர் ரிஸ்க் ஃபேக்டரா இருக்கு. ஸோ இந்த கிரெடிட் காஸ்ட் ரேஷியோ பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது டாடா கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் இல்லாம 0.9% பிலோ 1%ல தான் இருக்காங்க. ஸோ இன்க்ளூட் பண்ணும்போது 1.4%ன்னு அதிகமா இருக்காங்க. ஸோ லோயஸ்ட் ரேஞ்சுல பார்த்தீங்கன்னா, சுந்தரம் ஃபினான்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் ஸ்டில் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியில இருக்கிற லார்ஜஸ்ட் கம்பெனிய கம்பேர் பண்ணும்போது லோயஸ்ட் கிரெடிட் காஸ்ட் ரேஷியோல தான் இருக்காங்க. ஸோ மேனேஜ்மென்ட் சைடும் பார்த்தீங்கன்னா, இவங்களோட டார்கெட் வந்து ஃபியூச்சர்லயும் பிலோ 1%க்கு கொண்டு வரதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீசென்ட் ஆர்பிஐ சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, ஜூன் 1, 2025ல ரெப்போ ரேட் பார்த்தீங்கன்னா, 0.5% வரை ரெடியூஸ் பண்ணாங்க. அரவுண்ட் 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வர. ஸோ கரண்ட்டா ரெப்போ ரேட் பார்த்தீங்கன்னா, 5.5% இருக்கு. ஸோ இந்த கம்பெனி டாடா கேபிட்டல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்பிஐ வந்து ரேட் கட் அனவுன்ஸ் பண்ணாங்கன்னா, அதாவது 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் 1% வரை ரேட் கட் வந்து அனவுன்ஸ் பண்ணாங்கன்னா, இந்த கம்பெனில இன்ட்ரஸ்ட் இன்கம்ல அரவுண்ட் 770 கோடி வரை ஏர்னிங்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ல அரவுண்ட் 7% வரை வந்து ரெடியூஸ் ஆகுது. இதுவே 1% வந்து ரேட் வந்து இன்கிரீஸ் பண்ணாங்கன்னா வச்சுக்க, இன்ட்ரெஸ்ட் இன்கம்ல 770 கோடி வரை இன்கிரீஸ் ஆகுது. ஸோ ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 7% வரை இந்த ரேட் கட்னால வந்து இம்பாக்ட் ஆகுது. 1% சேஞ்சஸ் ஆச்சுன்னா. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனில 64% இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் தான் குடுக்குறாங்க. சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னா, கஸ்டமர்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்களோட லோன வந்து ப்ரீ குளோஸ் பண்ணுவாங்க, ரீஃபினான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங்ஸ் வந்து மேஜரா இம்பாக்ட் ஆகும். அண்ட் இந்த கம்பெனில ஜிஎஸ்டினால எந்த ஒரு இம்பாக்ட்டும் கிடையாது. ஏன்னா லோன்ஸ், டெபாசிட் இதுக்கு எதுவுமே ஜிஎஸ்டி கிடையாது. பட் கிரெடிட் கார்ட் இன்ட்ரெஸ்ட், பெனால்டி லேட் பேமெண்ட் இந்த மாதிரி சில ஸ்பெஷல் கேஸஸ்க்கு மட்டும் அரவுண்ட் 18% வரை டாக்ஸேஷன் வந்து இருக்கு. ஸோ ஐபிஓ பிரைஸ் வேல்யூவேஷன் பொறுத்தவரை இந்த இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 26.6 டைம்ஸ். பட் இந்த கம்பெனியோட போஸ்ட் ஐபிஓ பிஇ பார்த்தீங்கன்னா 33x வந்து இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது ஹையர் வேல்யூவேஷன்ல வராங்க. பட் பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா 37xல இருக்கு. இதோட கம்பேர் பண்ணும்போது லோயர் வேல்யூவேஷன்ல இருக்கு. டெப்ட் டூ ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா 6.5 டைம்ஸ் இருக்கு. பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதிகமான டெப்ட் டூ ஈக்விட்டி வந்து இந்த கம்பெனி வச்சிருக்காங்க. பாரோயிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி பே பண்ற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.8. ஸோ இது வந்து பஜாஜ் ஃபினான்ஸ்க்கு வந்து சேமா இருக்கு. பட் ஸ்ரீராம் பார்த்தீங்கன்னா, இத விட அதிகமா தான் வந்து இன்ட்ரெஸ்ட் கார்டுக்கு வந்து பே பண்றாங்க. அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி பொறுத்தவரை இந்த கம்பெனி 5.2% தான். பட் பஜாஜ், ஸ்ரீராம் பார்த்தீங்கன்னா 9.6, 9.9ன்னு ஒரு ஸ்ட்ராங்கான நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ஸ் வந்து ஏர்ன் பண்றாங்க. ஸோ பஜாஜ் பார்த்தீங்கன்னா, ஸ்டில் லோயஸ்ட் ப்ராஃபிட்டபிளா தான் இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் அசெட் பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில லோயஸ்ட் ரேஞ்சில தான் இருக்கு. மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸோட ஏர்னிங்ஸ் வந்து 181 கோடி வந்து லாஸ்ல தான் இருக்கு. ஸோ ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா, 0.6% நெகட்டிவ். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி -4.1% வரை லாஸ்ல இருக்கு டாடா மோட்டார்ஸ்ல. ஸோ இந்த ஃபினான்ஷியல் கன்சாலிடேஷனாலயும் இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து மேஜரா இம்பாக்ட் ஆகுது.
ஸோ கஸ்டமர் ஃபோகஸ பொறுத்தவரை இவங்க பார்த்தீங்கன்னா, லோன் அமௌண்ட்ட பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன லோன்ஸ் தான் குடுக்குறாங்க. ஸோ இவங்க குடுக்குற லோன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 99% லோன்ஸ் பார்த்தீங்கன்னா, லெஸ் தென் 1 crore லோன் தான் குடுக்குறாங்க. ஸோ லாட் ஆஃப் ஸ்மால் லோன்ஸ் தான் இந்த கம்பெனி இஷ்யூ பண்றாங்க. ஸோ இவங்க வொர்க் பண்ற செக்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா, இவங்களோட லோன் புக்ல 61% வந்து ரீட்டெயில் ஃபினான்சிங் தான் பண்றாங்க. ஸோ இந்த ரீட்டெயில் ஃபினான்சிங்லயும் பார்த்தீங்கன்னா, 35% ஹவுசிங் லோன்ஸ், 25% கன்சியூமர் லோன் வந்து குடுக்குறாங்க. ஸோ ஹவுசிங் லோன்ஸ் தான் வந்து மேஜர் பார்ட்டா இருக்கு. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு செக்மெண்ட்டையும் டிபெண்ட் பண்ணி இல்ல மேஜர் இவங்களோட ரெவென்யூக்காக. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் பண்ணி மல்டிபிள் ஸ்மால் லோன்ஸா வந்து இஷ்யூ பண்றாங்க. ஆர்பிஐ இந்த என்பிஎஃப்சி கம்பெனியோட சைஸ், ரிஸ்க், ஆக்டிவிட்டி இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி லேயர் மாடல் வந்து பண்ணுவாங்க. ஸோ இத பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, 2022ல டாடா கேபிட்டல் அப்பர் லேயர் என்பிஎஃப்சியா வந்து கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ டோட்டலா 15 கம்பெனிஸ் அதுல இருக்கும். அதுல ஒன் ஆஃப் த கம்பெனி வந்து இது அப்பர் லேயர்ல. ஸோ இந்த அப்பர் லேயர்ல இருக்கிறதுனால, இந்த ஸ்கேல் பேஸ்ட் ரெகுலேஷன்ஸ வந்து இந்த கம்பெனி ஃபாலோ பண்ணணும். ஃப்ரம் 2022ல இருந்து. லைக் பேங்கிங் மாதிரி புரோவிஷனிங், லிக்விடிட்டி, லெண்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ரூல் வந்து இந்த கம்பெனி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். அதுல ஒன் ஆஃப் த ரூல் தான் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி அப்பர் லேயர்ல வந்து 3 இயர்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா, பப்ளிக்ல வந்து லிஸ்ட் ஆயிருக்கணும். ஸோ அதனால தான் இந்த கம்பெனி 2025ல வந்து ஐபிஓ வராங்க. அதர்வைஸ் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகுறதுக்கும் சான்சஸ் இருந்திருக்கும். இந்த அப்பர் லேயர்ல வராம இருந்திருந்தா. இன்வெஸ்டர்ஸ்க்கு 4,641 கோடி வரை அலோகேஷன் குடுத்திருக்காங்க. ஸோ டோட்டலா இந்த ஆங்கர் புக்ல பார்த்தீங்கன்னா, 135 இன்வெஸ்டர்ஸோட நேம் வந்து இருக்கு. ஸோ இதுல கீ இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு அரவுண்ட் 35.5% வரை அலோகேஷன் குடுத்திருக்காங்க. ஸோ இதுல HDFC, ICICI, ஆக்சிஸ், நிப்பான், கோட்டக் இந்த மாரி ரொம்பவே ஃபேமஸான மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட நேம் வந்து இருக்கு. ஸோ மேஜர் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் இன்வெஸ்டர் எல்ஐசிக்கு 15% வரை அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டொமஸ்டிக் வைஸ் அண்ட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் இந்த ஆங்கர் மூலமா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓவராலா ஆங்கர் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா இருக்கு. அபௌட் ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, மெயின் ரிஸ்க் ஐபிஓ பிரைஸ் வேல்யூவேஷன் இண்டஸ்ட்ரி பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஹையர் வேல்யூவேஷன்ல இந்த ஐபிஓ வராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸாவே 5%ன்னு ஸ்டேபிளா மெயின்டெயின் பண்ணிட்டு வராங்க. பட் இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது இது பஜாஜ், ஸ்ரீராம் பார்த்தீங்கன்னா 9%ன்னு ஒரு ஸ்ட்ராங் ப்ராஃபிட்டபிளா இருக்காங்க. ஸோ இது ஒரு பியர்ஸ கம்பேர் பண்ணும்போது நெகட்டிவா இருக்கு இந்த கம்பெனிக்கு. ஸோ கரண்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி பே பண்ற ஃபினான்ஸ் காஸ்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து மேஜரா இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில கரண்ட்டா பாரோயிங் வந்து அதிகமா இருக்கு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸோட மெர்ஜிங்னாலயும் ஏன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து பிஃபோர் மெர்ஜிங் வந்து அவங்களோட ஏர்னிங் வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஆல்சோ பார்த்தீங்கன்னா, அவங்களோட பாரோயிங் காஸ்ட் ரேட்டும் ரொம்பவே அதிகமா இருக்கு. என்பிஏ அதிகமா இருக்கு. ஸோ இதனால தான் கரண்ட் இயர்ல இவங்களோட ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே வந்து டாடா கேபிட்டல்ல வந்து இம்பாக்ட் ஆகுது. ஸோ இந்த கன்சாலிடேஷனால பார்த்தீங்கன்னா, டாடா கேபிட்டலோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸும் அஃபெக்ட் ஆகுது. பாசிட்டிவ் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனி பே பண்ற இன்ட்ரெஸ்ட் கார்ட் அண்ட் கிரெடிட் காஸ்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, லோயஸ்ட் ரேஞ்சில தான் வச்சிருக்காங்க. அப்புறம் அப்கமிங் குவார்ட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபெஸ்டிவ் சீசன் வந்து நெறைய இருக்கு. ஸோ இந்த ரீட்டெயில் எஸ்எம்இ லோன்ஸோட குரோத் பார்த்தீங்கன்னா, 16-18% வரை எதிர்பார்க்கலான்னு மேனேஜ்மெண்ட் வந்து ஒன் ஆஃப் த இன்டர்வியூல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா, 63% லோன் பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் ஃபோக்கஸ் பண்ணி தான் குடுக்குறாங்க. ஸோ அப்கமிங் குவார்ட்டர்ஸ்ல வந்து பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் மெர்ஜிங்னால 6,351 எம்ப்ளாயீஸ், 351 பிரான்ச்சஸ், டாடா மோட்டார்ஸோட லோன் புக் பார்த்தீங்கன்னா, 10 லேக் crore வரை இருக்கு. ஸோ இதனால டாடா கேபிட்டலுக்கு வந்து அப்கமிங் ஃபியூச்சர் குரோத்துக்கு வந்து நியூ செக்மெண்ட்ஸ், கமர்ஷியல், பேசஞ்சர் ரிலேட்டடான வெஹிக்கிள் ஃபினான்சிங்ல வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா, நெறைய இன்ஃப்ரா, லாஜிஸ்டிக் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து நெறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டே வராங்க. ஸோ ஃபியூச்சர்லயும் இந்த வெஹிக்கிள் ரிலேட்டடான கமர்ஷியல் வெஹிக்கிள் மார்க்கெட் வந்து இன்னும் அதிகமா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த கம்பெனிக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஸோ இந்த ஐபிஓ இஷ்யூ பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 326 பெர் ஷேர்ல இஷ்யூ பண்றாங்க. இந்த கம்பெனி ஹையஸ்ட்டா இஷ்யூ பண்ண ரீசென்ட்டா ரைட்ஸ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா, ரூ. 343 பெர் ஷேர்ல இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரைட்ஸ் இஷ்யூவ விட ஐபிஓ பிரைஸ் வந்து லோயஸ்ட் ரேஞ்சில தான் இஷ்யூ பண்றாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கான சப்ஸ்கிரிப்ஷன் வரும்னு மேனேஜ்மென்ட் சைடு வந்து எதிர்பார்க்குறாங்க. லோன் புக்கோட குரோத் பார்த்தீங்கன்னா, கரண்ட் இயர்ல 2.33 லேக் crore இருக்கு. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸ்ல குரோத் பார்த்தீங்கன்னா, 28%ல க்ரோ ஆயிட்டு வராங்க. ஸோ டாடா மோட்டார்ஸ் மெர்ஜிங்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த லோன் புக்கோட குரோத் வந்து 37% சிஏஜிஆர்ல வந்து ஸ்ட்ராங்கா க்ரோ ஆயிட்டு வராங்க. ஸோ இந்தியால பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் அதாவது ஃபாஸ்ட்டா க்ரோ ஆகுற என்பிஎஃப்சி கம்பெனியா இந்த கம்பெனி இருக்காங்க.
கிரெடிட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல ஹையஸ்ட் கிரெடிட் ரேட்டிங். இப்ப டொமஸ்டிக்ல பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் ஏ ரேட்டிங். இந்த கம்பெனிக்கு ரேட்டிங் வைஸும் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த டாடா கேபிட்டலுக்கு டெக் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் அண்ட் இந்த கம்பெனியோட குரூப் கம்பெனிஸ் டிசிஎஸ் மூலமா டெக் சப்போர்ட் வந்து இந்த கம்பெனிக்கு கிடைக்குது. ஸோ இந்த என்பிஎஃப்சி செக்டாரோட கிரெடிட் குரோத் பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ 28ஓட ப்ரொஜெக்ஷன் 15-17% சிஏஜிஆர்ல க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன் எஃப்ஐ 26 அலோன் பார்த்தீங்கன்னா 17-18%ஓட கிரெடிட் குரோத் வந்து ப்ரொஜெக்ஷன் இருக்கு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியோட குரோத் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன். இந்த வீடியோ ஃபுல்லாமே நான் டாடா மோட்டார்ஸ்ன்னு ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். டாடா மோட்டார் ஃபினான்ஸ் கம்பெனி தான் இந்த கம்பெனியோட ரீசென்ட்டா மெர்ஜ் ஆயிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ்ன்னு இன்னொரு கம்பெனி ஆட்டோமொபைல் காம்போனன்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி. ஸோ அது ஆல்ரெடி லிஸ்டட் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனிய நான் இங்க மென்ஷன் பண்ணல. இது வந்து ஃபினான்ஸ் கம்பெனி. டாடா மோட்டார்ஸோட ஃபினான்ஸ் கம்பெனி. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட் மார்க்கெட்டோட சிச்சுவேஷன், ஐபிஓ சென்டிமென்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீக்கரா தான் இருக்கு. ஈவன் எஃப்ஐஐ செல்லிங் பிரஷர் அதிகமா இருக்கு. நெறைய குளோபல் மார்க்கெட் இஷ்யூ இருக்கு. டாரிஃப் இந்த மாரி நெறைய ப்ராப்ளம்னால கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன் வந்து மேஜரா வந்து லிஸ்டிங் கெயின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றத விட நெறைய மெயின் போர்டுல பார்த்தீங்கன்னா, லோயஸ்ட் ரேஞ்சுல தான் வந்து லிஸ்ட் குடுக்குறாங்க. ஸோ லிஸ்டிங் கெயின் வந்து நீங்க அதிகமா இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. ஸோ லிஸ்டிங் கெயின் சான்சஸ் வந்து ரொம்பவே லோயஸ்ட் ரேஞ்சில தான் இருக்கு. இந்த ஐபிஓ பொறுத்தவரை கரண்ட்டா ஜிஎம்பி பார்த்தீங்கன்னா 3% இருக்கு. ஸோ நீங்க நல்ல ஒரு டீசென்ட்டான லிஸ்டிங் கெயின் எதிர்பார்த்தீங்கன்னா, எல்ஜி ஐபிஓ வந்து உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஸோ எல்ஜி ஐபிஓட அனாலிசிஸ் வீடியோவும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. ஈவன் டாடா கேபிட்டல்ல ஷார்ட் டெர்ம் குரோத் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே வீக்கா தான் இருக்கு. ஏன்னா ரீசென்ட் இந்த மெர்ஜிங் இம்பாக்ட், பாரோயிங் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டெர்ம் பெர்ஃபார்மன்ஸ வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஸோ லாங் டெர்ம் பெர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்க நல்ல ஒரு கம்பெனிய எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த டாடா கேபிட்டல் உங்களுக்கு பெட்டர் சான்ஸா இருக்கும். ஸோ ஸ்ட்ராங்கான கம்பெனி, டைவர்சிஃபைடான என்பிஎஃப்சி ப்ராடக்ட்ஸ் வந்து ஹோல்டு பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனி பேக் பண்றது பார்த்தீங்கன்னா, டாட்டாங்கிற ஒரு ஃபிளாக்ஷிப் கம்பெனி. ஸ்கேலிங் வைஸ், ரீட்டெயில் ஃபோக்கஸ் வைஸ் வந்து இந்த கம்பெனி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் பாரோயிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த மெர்ஜரோட இம்பாக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம் ஹோல்டு பண்ணா மட்டும் தான் இந்த ஃபினான்ஷியல் காஸ்ட் எல்லாமே ரெடியூஸ் ஆகி, இவங்களோட இந்த நியூ செக்மெண்ட்ல இருந்து அதிகமான ரெவென்யூ வந்து ஜெனரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ லாங் டெர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த கம்பெனி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா, நான் இந்த டாடா கேபிட்டல் ஐபிஓல ஃபைனல் டே QAP சப்ஸ்கிரிப்ஷன பார்த்து, எவ்வளோ அக்கவுண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலான்ற டிசிஷன் வந்து நான் எடுப்பேன். ஃபைனலி இந்த டாடா கேபிட்டல் ஐபிஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் நீங்க பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 2மே நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ அப்பதான் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐபிஓ ரிலேட்டடான அப்டேட்டான இன்ஃபர்மேஷன் அண்ட் டீட்டெயில் அனாலிசிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் டூ ஆல்.